திமுக ஆட்சி இருக்கிறது. இரண்டாவது காரணம், திமுக அவர்கள் திணிக்கக்கூடிய விஷயங்கள். கருணாநிதி வகையறாக்கள் மட்டும்தான் ஆளலாம், அவர்களுக்கு மட்டும்தான் திறமை இருக்கிறது. அது இன்ப நிதி, துன்ப நிதி, இன்னொரு நிதி என்று அது போய்கொண்டே இருக்கும். அது அத்தனைக்கும் நாங்கள் சப்பை கட்டுவோம். அதற்கு உங்களை போன்ற தொங்கு சதைகள் எல்லாம் அங்கே பின்னணி இசை முழங்குவார்கள் என்று இருக்கின்ற காரணத்தால் தான் உங்களை அரசியல் எதிரி என்று விஜய் சொல்கிறார். எம்ஜிஆர் என்ன அவர் குடும்பத்தை இந்த சமுதாயத்தின் மீது திணித்து விட்டு சென்றாரா? செல்வி ஜெயலலிதா அவருடைய குடும்பத்தை இந்த இந்த சமுதாயத்தின் மீது திணித்து விட்டு சென்றாரா? காமராஜர் அவருடைய குடும்பத்தை இந்த இந்த சமுதாயத்தின் மீது திணித்து விட்டு சென்றாரா? அண்ணா அதை செய்தாரா? ஏன் அதற்கு முன்னர் இருந்த தலைவர்களையும் எடுத்துப்போமே, ராஜாஜி எடுத்துப்போம், சத்தியமூர்த்தி எடுத்துப்போம். ஏன்னா நீங்கள் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, கர்ம வீரர் காமராஜர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா, இப்படி இவங்களெல்லாம் எடுத்தீங்கன்னா இவர்களுக்கெல்லாம் குடும்பம் இல்லை என்று பேசுவீங்க.